கிருஷ்ணகிரி ஜெயகாம் புதிய தலைமை பொறுப்பு ஏற்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இந்த மாலை நேரத்தில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெயகாம் சேர்மன் ஜே.சி. கந்தன் அவர்களே, ஜோன் பிரசிடென்ட் ஜே.எஃப்.எம். விக்னேஷ் அவர்களே, ஜோன் 16 ஜோன் சேர்மன் ஜெயகாமுடைய சேர்மன் திரு சதீஷ் கண்ணன் அவர்களே, அனைத்து வணிகர் சங்கத்தின் தலைவர் ஓம் சாந்தி திரு சங்கர் அவர்களே, ஜேசிசினுடைய தலைவர் திரு ஜெயசீலன் அவர்களே, அழகான ஒரு உரையை ஆற்றி அமைந்திருக்கின்ற திரு செல்வம் அவர்களே, மற்றும் இருக்கிற ஜேசி நிர்வாகிகளே, மண்டல நிர்வாகிகளே, கிளைக்கழக நிர்வாகிகளே, ஜேசிரன் மகளிர் அனைவருக்கும், முக்கியமாக அண்ணன் கிருஷ்ணன் மூத்த தலைவர் வந்திருக்கிறார், அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இந்த ஜேசி இந்த ரெசிப்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இந்த எர்த்ஸ் கிரேட் ட்ரெஷர் லைஸ் இன் ஹியூமன் பர்சனாலிட்டின்னு சொல்றோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜேசிஐ விட்ட ஒரு சிறந்த ஆர்கனைசேஷனே கிடையாது. அதுவும் குறிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் அதில் மூத்த தலைவர்கள்லாம் வந்து எங்களை மாதிரி உட்காந்து இடம் படிச்சிருவாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜேசிஐ ஏஜ் லிமிட் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 25 வயது 26 வயதில் உங்களை இந்த உறுப்பினரை சேர்த்து இதில் பல தலைமை பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை பயிற்றுவித்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஆனாலும் இங்கே வந்து நம்ம செல்வம் வந்து நீங்கள் மேடையில் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு என்ன ஏஜ், இந்த ஒரு சின்ன வயசில் எவ்வளோ அற்புதமான ஒரு மேடை பேச்சு இங்கே பேசினார். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு பேச்சு இப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவது தான் இந்த ஜேசிஐ. அப்படி ஒரு நல்ல அமைப்பு கிருஷ்ணகிரி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லைங்களா? கிருஷ்ணகிரியில் 45 ஆண்டுகளாக இந்த ஜேசிஐ இயக்கம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெரிய தலைவர்களை உருவாக்கி இயக்கம் இந்த கிருஷ்ணகிரியில் வந்து இந்த ஜேசி இயக்கம். அந்த ஜேசி இயக்கம் நீங்கள் வந்து மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. பெரும்பாலும் வந்து 90% மேல இளைஞர்கள் நீங்கள் இந்த ஜேசி இயக்கத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தலைமை பண்புகளை, அது மேடை பேச்சானாலும் சரி, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஆனாலும் சரி, கோல் செட்டிங் ஆனது, பல்வேறு பயிற்சிகள் இங்கே நடைபெறுகிறது. இதெல்லாம் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பலன் பெற வேண்டும். இந்த ஜேசி இயக்கம் மூலிமா இப்போ இந்த ஜேகாம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பிஸ்னஸ் டேபிள் வந்து இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் வந்து இப்போ சேர்மன் கந்தன் அவர்களுக்கு சொல்கிறேன், 45 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி ஜேசிஐனுடைய முதல் தலைவர் யாரு? ஆர்.சி. சேகர். இன்னைக்கு வரலாறு பேசுது இல்லையா? அதே மாதிரி ஜேகாம் இன்னும் 20 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கிருஷ்ணகிரியில் நடக்கும். இதனுடைய முதல் சேர்மன் யாரு? கந்தன் குருதன். அவரை பற்றி வரலாறு பேசும். 40 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த மேடையில் யாரும் ஒரு இளைஞன் குருதன் வாரனுடைய பெயரை உச்சரிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த பேர் வரணும்னா இப்போ கந்தன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குருதத் அவர்களும் அவரோடு சேர்த்து இணைந்து அடுத்த 40 ஆண்டுகளுக்கு இந்த ஊரில் பல தலைவர்களை, வணிக தலைவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அற்புதமான இந்த இயக்கம் இந்த நகரத்தில் வளர வேண்டும். கந்தன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட போது சொன்னார், 2 டேபிள் உருவாக்குன்னு சொன்னார். 60 மெம்பர்ஸ் ஒரு டேபிள், 2 டேபிள் உருவாக்குன்னு சொன்னார். அவருடைய வாக்கு பலிக்கட்டும். 2 டேபிள் இந்த நகரத்தில் உருவாகணும். ஏன்னு சொன்னால் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலேயே இந்த ஜேசி இயக்கம் சிறப்பாக செயல்படுகிற ஒரு நகரம் கிருஷ்ணகிரி நகரம். அதே மாதிரி ஜெயகாமும் மிக சிறப்பாக இந்த நகரத்திலே செயல்பட வேண்டும். அதற்கு நாங்களும் எங்களால் முடிந்த ஒத்துழைப்பு அத்தனையும் கந்தன் அவர்களுக்கு வழங்குவோம். கந்தனும் அவருடைய டீமும் ஜேசியையும் மொத்த இளைஞர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.